பத்திரிக்கையில் எவனோ அது மிஸ்டேக் உன் பேர் என் பேரும் போட்டிருக்கான். நமக்கு தாங்க கல்யாணம். அப்படிதான் அவனை அப்புறமேட்டு பேசிக்கிறேன். எவனோ அது பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட மேரேஜ் விலாக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் வந்துட்டு இதில் கொஞ்சம் சொதைப்பிருப்பேங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும் போது என்னால் விலாக் பண்ண முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்களா, நம்ம வீட்டில் நம்ம விலாக் எடுக்கிறப்பவே வந்துட்டு மூஞ்ச பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் ஏதோ ஒன்று நிலாவில் வந்து ஏதோ ஏலியனே வந்த மாரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் விலாக் கம் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கூட கொஞ்சம் விலாக் பண்ணேன். இருந்தாலும் வந்துட்டு மாமனார் அப்படி இப்படிலாம் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதனால வந்துட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு அவங்க விலாகுக்கு புதுசுனால இப்போதைக்கு நம்ம எடுத்தோன்னே விலாகில் கூட்டிகிட்டு வர வேணான்ட்டு பார்த்தேன். முக்கியமாக பொண்ணுங்களோட பர்ச்சேஸ் போகவே கூடாது சார். யாரினி மோகினி படம் இருக்குங்களா, அதை விட ரொம்ப மோசம். நம்மளோட பத்திரிக்கை வந்துட்டு வந்துருச்சு சார். இதுதான் நம்மளோட பத்திரிக்கை. நம்மளோட பத்திரிக்கைனா இது வந்துட்டு ஹெச்ஆர் பத்திரிக்கை இல்லை, இது வந்துட்டு எங்கள் வீட்டு சைடு அந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை. இது வச்சுட்டு தாங்க நேற்று வந்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணேன். என்னன்னா, பத்திரிகையில் யாரோ பிரிண்டிங் மிஸ்டேக்கில் என்னோட பேர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் ராவடி பண்ணேன். கொஞ்சம் அடியும் வாங்கினேன் சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம ஹெச்ஆர் பத்திரிக்கைங்களா. நம்ம ஹெச்ஆர் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே இன்னொரு 2 to 3 டேஸில் வந்துடும். நம்ம மண்டேலேருந்து பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஹெச்ஆர். மறக்காமல் உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம இன்விடேஷன் வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்க. பாண்டிச்சேரி நம்ம இதுதான், முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் போயிட்டு என்னால் இப்போ இருக்க கல்யாண சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணி போய் வச்சுட்டு வர முடியாது. கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஹெச்ஆர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் கப்புள்ஸ் ரைடு வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நம்ம 10 hour வேறு இருக்குங்களா, அது என்னைக்கு அப்டேட்டுன்னு வேறு. ஐயோ, அது நினச்சி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணக்குப்படி நேரம் நம்ம பைக் எடுத்துருந்துருக்கணும். மேரேஜ் சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷனால அந்த வண்டி கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். ஆனால் கம்பல்சரி நம்ம அந்த வண்டி தான் வாங்க போகிறோம். முன்னமாரி வந்துட்டு நம்ம 10 hour வாங்க போகலாமா, இல்லை BMW வாங்க போகிறோமா, இந்த வண்டி தான் ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட்லாம் பாதி கட்டியாச்சு. கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் கூடி சீக்கிரம் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவலும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சின்ன ரைட் போயிட்டு வருவோம். அது நம்ம தனியாக நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். நம்ம ஒய்ஃபோட ட்ராவல் பண்ணலாமா, இல்லை நம்ம சோலோவே ட்ராவல் பண்ணலாமான்ட்டு அது நம்ம அப்புறமே பேசிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள். ஒய்ஃபோட கொஞ்சம் ராவடி பண்ணியிருப்பேன். இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாரிலாம் எங்கள் ஃபேமிலிகிட்ட பேச முடியாதுங்க. அவங்க 1ன்னா 9 பேசுவாங்க. இது என்ன நான் சொல்லியே தெரியுது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபேமிலிலாம் எப்படி பேசுவாங்கன்ட்டு. ஆமாம், அதை ஃபேக்ட் தானே. பாப்பா இப்போ தான் ஒன்று பழகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடும். இனி இன்விடேஷன் வைக்க போகிறது தான். இந்த 30 நாளைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா வெறும் கல்யாண எபிசோடாக தான் வரும். அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பைக்கில் வேணுன்னா ஹெச்ஆர்னவே பைக்கில் தானே, அதனால பைக்கில் தான் போய் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த பத்திரிக்கையில் அது வேறு பத்திரிக்கை. இதை விட கொஞ்சம் நல்லா பயங்கரமாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். 30 நாளைக்கு இந்த வெளியூரில் போய் ட்ராவல் பண்ணுற வீடியோ இதுதான். ஓகே சார், நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோவே சின்ன கிளிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணனாலே கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். அந்த புடவை எடுக்கிறது, டிசைன் செலக்ட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் சண்டை வரதான் செய்யும். அதில் வந்துட்டு மாப்பிள்ளை தான் போட்டு உருட்டுவாங்கன்னு நேற்று தான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஓகே சார், நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட்டோட யூடியூபரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட நேமும் லிஸ்ட் எடுத்துட்டேன். நேம் லிஸ்ட் வந்துட்டு மண்டே படிக்கிறேங்க. அது போய் பாருங்கள். ஏதோ நேம் லிஸ்ட் விட்டுருந்தாலும் நீங்கள் அதில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணி வர வச்சேன். நம்ம ஹெச்ஆர் கோசமாச்சும் கண்டிப்பாக அவங்கள வர வச்சிருவேன் சார். ஓகே சார், ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏய் படா பின்னாடி நான் தான்டா கல்யாண மாப்பிள்ள. ஏய் பின்னாடி போட நான் தான்டா கல்யாண மாப்பிள்ள. தலை கலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி என் முன்னாடி நீ பார்க்கணும்? இல்லை இப்போதான் சீவி இருக்கான். எப்படி போகிறதுக்குள்ள மறுபடியும் கலைஞ்சிரும் ப்ரோ. இது மூஞ்சில் அடிச்சுக்கோ ப்ரோ. மூஞ்சில் அடிச்சு அப்படியே கொழு நிற்கும். நிவி கொடுத்தா இந்த பக்கம் திரும்ப அந்த இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. ஹாய் சார், நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? முகூர்த்த படம் எடுக்க போகிறோமா? எல்லாம் வந்தா எனக்கு சாரி இல்லை, எனக்கு அப்போ ட்ரெஸ் எடுத்து தர மாட்டீங்களா? எனக்கு தான் கல்யாணம். அவளுக்கு பிளேசர் ஓகே. முகூர்த்த படம்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து வருவாங்களா, அதெல்லாம் எதுவும் எடுத்து தர மாட்டாங்களா? இன்னைக்கு எடுத்து தரலையா? அப்போ இன்னைக்கு உனக்கு அப்போ எதுக்கு நாம வாங்க இறங்கலாம் வாங்க. ஓகே, இவர் தான் வந்துட்டு தொண மாப்பிள்ளை. இவர் தான் தொண மாப்பிள்ளை. ஆனா என்னை விட இவன் கொஞ்சம் பிரைட்டா இருக்கான். சட்டை வச்சுட்டு நான் தான்டா கல்யாண மாப்பிள்ளை. நீ என்ன தொண பொண்ணை கரெக்ட் பண்ணவா?
தோண பொண்ணு அவங்க திவ்யான்ட்டு ஒருத்தர் வராங்க. ஓகேவா? ஓகே, நாம வந்துட்டு இப்ப வந்துட்டு அது என்ன படம்? யாரடி நீ மோகினி மாரி ஃபேமிலி ஃபுல்லா கிளம்பிட்டு இருக்கு. இன்னும் 2 டிக்கெட் அங்க இருக்காங்க. இன்னும் யார் 3 பேரு? ஓ மை காட், இன்னும் 3 பேர் வராங்க. என்ன ஒண்ணு, நான் வந்துட்டு இந்த ட்ரிப்ல நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சாபா மட்டும் கோர்த்தூர்லான்னு நினைச்சேன். தலைவணி போட்டு இங்க உட்கார்றான். சித்திரி காட்டுறா. இன்விடேஷன் வந்து வந்துருச்சுங்க. இன்விடேஷன் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு பேர் சொல்லுவாங்களே முனிப்போங்க குலதெய்வ பண்டிகை குலதெய்வத்துல வச்சுட்டு நாளையிலேருந்து நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. நம்ம ஹெச்ஆர் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு முகூர்த்த படம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மணி என்ன கரெக்டாக 12:30. எப்படி நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். சாபாசா அந்த யாரி நீ மோகினி மாரி கழுவுறதுக்கு ரெடியா? ஆமா, நீ தான் எல்லா பிள்ளைங்களையும் கூட்டு போயிட்டு கழுவிட்டு அங்க வேறு எல்லா சித்தப்பாவை பிடிச்சுக்கோங்க. ஜூஸ் வாங்கிட்டாங்க சித்தப்பா, ஜூஸ் வாங்கிட்டாங்க சித்தப்பா சொல்லு. இப்படியே தான் நடக்கும். இப்ப வந்துட்டு சீக்கிரம் போய் எங்க அப்பா வேற அவங்க கத்திட்டு இருக்காரு. அமைதியா உட்காருங்க. இல்ல போற வழியில அந்த தலைவணி கொடு. போடி மொட்டை அண்ணா பூச்சாண்டி பிடிச்சு கொடுத்துருவேன். ஏறி உட்கார்றீங்க. ஆமா, போடுற கீர் ஒரு பக்கம் இடம் இருக்கா பின்னாடி ஓரளவுக்கு. இங்க இருந்து இப்ப ஓம்பலூருக்கு போனோம். பொண்ணு வீட்டுக்காரங்க ஆல்ரெடி போயிட்டாங்களாம். நாம தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கொஞ்சம் லேட்டு. எப்ப பாரு இப்படியேதான். ஏன்னா நம்ம வீட்டுலதான் பொண்ணுங்க ரொம்ப அதிகம். எங்க சித்தி வந்து மேக்கப் போடுறதுக்கு அதிகமாயிடுச்சு. ஏன் சித்தி மேக்கப் போட லேட் ஆயிடுச்சு தானே? வேற லவ்லி வேற என்ன சித்தி ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா லோகேஷுங்க. டேய் லோகேஷ், நீ எப்படா இங்க என்ன தலசிவிடா? என் தம்பி வந்திருக்கான். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. ஃபாரின்கார மாதிரி இருப்பான். அதனால அவன் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். என்ன சித்தி மேக்கப்லாம் ஓகேவா? எவ்வளவு மேக்கப் போட்டுதான் பாரு. கல்யாணம் எங்களுக்கா உங்களுக்கா இவ்வளவு மேக்கப்? சாபா இன்னும் ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் முன்னாடி ஏத்திடலாமா? உங்க பிள்ளை வரணுமா என்ன? சுகா சுகா உன் பிள்ளை அப்படியே விட்டு போயிடலாம். உன் தங்கச்சி விட்டு போயிடலாமா? சித்தப்பாவை அப்ப வெயிட் பண்ண சொல்லு. சித்தப்பாவை வெயிட் பண்ண சொல்லு. இல்ல உன்னை தான் உன்னை பிடிச்சி இறக்கி விடுவா. அப்ப சித்தப்பா வெயிட் பண்ண சொல்லு. சாபாசா வண்டேடு வண்டேடு. அது என்ன யார் டிடி மகனிதான். இப்போ சித்தப்பா அங்க இருக்காரு. வெளுத்து போடும்போ அந்த பக்கம் இன்னும் 2 டிக்கெட் அந்த பக்கம் இருக்காங்க. அங்க போயிட்டு ஓம்லூர்ல எந்த இடமா தெரியலச்சா. இருங்க நம்ம அங்க படம் எடுக்க போலாம். இப்படியேதான் வண்டியில இருந்து போனோம். வண்டியில இருந்து இறங்கும் மாதிரி இருங்க, வீடியோ எடுக்கணும். சாபாசா நீ வந்துட்டு அங்க ஓம்லூர்ல இவங்களை பார்த்து வேகமா போயா. சாபாசா நீ வந்துட்டு இவங்களை பாத்துக்கோ. எல்லா குழந்தைங்களையும் நீ தான் பாத்துக்கணும். நான் வந்துட்டு அந்த பக்கம் ஓம்லூர்ல நானும் பிரியாவை மட்டும் இப்படி வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரி, அது நீ பாத்துக்கோ. இன்னும் 2 டிக்கெட் வராங்களா என்ன? உன் பேர் என்ன? நீ வர்ணிகாவா? உன் தங்கச்சி பேரு? நீங்க 2 பேர் ட்வின்ஸா? அப்புறம் அது வேற பிள்ளையாது. சரி, யார் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா? உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா? அவங்களும் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா? அம்மா குப்பை தொட்டில. என்ன சுகா கரெக்டா சொல்றா? உன்னை குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு. வருஷம் யாரு இதுல? வருஷம் யாரு? நீ உன்னை தான் குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்தாங்களா? ஆமாவா? உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா? ஸ்மெல் அடிக்கும். சித்தப்பா வேகமா ஓட்ட சொல்லு. வாங்க லைனா கீழே இருங்க. ஆறு மாசத்துல பிறந்த அவதார் குட்டி போடாங்க. நாம் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு புடவை பார்க்க வந்திருக்காங்களாம். உள்ளே இருக்காங்க. என்ன ஒன்று
வழக்கம் போல தாங்க. நான் என்ன நம்ம கேங் தான் லேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம குடும்பத்தாரும் லேட் பண்ணுறாங்க. 12-11 மணிக்கு வர சொல்லிட்டு, ஆனால் இங்கே வந்த மணி பார்த்தீங்கன்னா 1 மணி. எங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அவங்க ஆல்ரெடிலாம் வந்துட்டாங்க. ஐயோ அவள்கிட்ட நான் தானே திட்டுவாங்க, இவங்களாச்சும் போயிடுவாங்க, நான் தான் திட்டு வாங்கணும். போயிட்டு பார்ப்போம். சாபூசா தொண மாப்பிள்ள வாடி லாக் பண்ணு ப்ரோ. அந்த செல்ஃபியில் எடுத்தா அது மாதிரி ஒரு ரிவர்ஸ் இது தெரியணும் ப்ரோ. ஆமாம், ஆதவன் சில்க்ஸ். இது ப்ரொமோலாம் இல்லைங்க, சும்மா எங்கள் ஃபேமிலியோட வ்ளாக் பண்ணலான்ட்டு. எனக்கு சானிடைசர். ஏய் எடுத்து கொடு. போதும். இந்த கை கட்டு. ஏசி கூலிங்க. டீ காபி தருவாங்க. ஏய் நீ பாட்டு எங்க போற? டீ காபி தராங்களாப்பா? ஏசி காட்டுவாங்களா? வந்துட்டாங்களாம். ஏன் ஓடிட்டாங்க? எல்லாம் வெக்கத்துல ஓடுறாங்க. ஓடு. சாபாசா லேடிஸ் கடையாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. 1 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், 4 நாள் கூட ஆகலாம். எல்லாத்துக்கும் ஆகிக்கணும். இப்பயே நீ பழகிக்கோ. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இதுமாரி பார்க்கணும். ஐயோ என்னடா பெரிய ஆளுங்களாம் வந்துருக்காங்க. அத்தி மருமகன் சொல்லிட்டு வணக்கப்பாங்க. கேஷுவலாக இருக்கணும், எதுக்கும் மூஞ்சி அழட்டிக்கூடாது. ஐயோ வணக்கத்தை வச்சுட்டோ. ஆமாம் விளாக் இவங்க தான் எங்கள் மாமியார். பேச மாட்டேன். எங்கள் மாமனார் வேறு வந்துருக்காங்க. அப்படியே கேண்டிடாக வச்சுக்கணும், கேஷுவலாக வச்சுக்கோங்க. ஆமாம் நாம் தானே இது. வாங்க. நானா கல்யாணம் மாப்பிள்ள என்னை விட்டுட்டு போகிறாங்க. அத்தி அங்கே வேறு லேடிஸ் இருக்காங்க. சாபூசா பொண்ணு பக்கத்து அங்கே பாரு. பொண்ணு பக்கத்தெல்லாம் அருணாள்ட்டு மாரி இருக்காங்க. அருணாள்ட்டு தங்கச்சி மாரிலாம் இருக்காங்க. வேண்டாம் இங்கேயே இருக்கலாம். சார் நாங்கள் உட்காந்து வெட்டி நாயம் பேச மாட்டி என் பக்கத்தில் உட்காராதீங்க. என்னை சின்ன பையன்றாங்க. ஒழுங்கு அங்கே போய் உட்காருங்கடா. போடா, எனக்கு கல்யாணம் ஆக போச்சு. டேய் போடா, அங்கே போய் உட்காருங்கடா. டென்ஷன் பண்ணாதீங்க. போடா, அங்கே போய் தனியாக உட்காருங்க. ஹேண்ட் பேக் திருட்டிட்டு போயிடாத. வாங்க ஐயா வாங்க அப்போ. சார் இருங்க, அங்கே கூட்டமாக வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சாபூசா இங்கே அங்கே போகிற அங்கே வந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியலையே. சாபூசா தப்பிச்சிட்டியா? டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அதுதான் புடவையா? புடவை பார்த்து முடிச்சாச்சா? ஆமா நான் தானே மாப்பிள்ள. நீ மாப்பிள்ள செக்ஷன் என்னை கூட்டு போய் பொண்ணு பக்கத்துல உட்கார வைக்கணும். என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. வாங்க நம்ம ஜென்ஸ் கடைக்கு போகலாம். ஜென்ஸ் செக்ஷன் எங்க இருக்குது? சித்தி பொம்மையை பிடிச்சா நோண்டிட்டு இருக்கிறீங்க. அல்ல விகுல ஒரிஜினல் தான். சித்தி இந்த மாதிரி சாரி வேணுமா சித்தி? ஓகே, இது பக்கத்தில் ஒரு 0 இந்த புள்ளி அழிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ ரேட் அதிகம் தானே? இந்த புள்ளி அழிச்சிட்டாலே இது ரேட் அதிகம் தான். 1,60,000 இல்ல, இந்த புள்ளி அழிச்சிட்டா 1,60,000 ரூபா. ஓகே சித்தி சொல்லிட்டாங்க, ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் எங்க? கேஷியர் எங்க? வாங்க அந்த பொம்மையை போய் பார்க்கலாம். சாபாசா நான் கரெக்டான வேலை பார்த்துட்டு இருக்க போல. அடிப்பா முடி வேற களைஞ்சிச்சு, கருப்பாகி போச்சு. ஃபேஷியல் பண்ணும். எவ்வளோ கருப்பாயிட்டம் பாரு சாபா. நீயே கருப்பாக தான் ஆயிட்ட. இவங்க கூட வந்தது தப்பாயிடுச்சு. ஒரு கடை இல்லை, 2 கடை இல்லை, 5 கடை ஏற விட்டு மறுபடியும் அதே கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சாப்பாடு கூட போடல. அதெல்லாம் அப்படிதான். இப்ப தெரியுதா எங்க இருந்து ஓட்டுச்சுன்னு? என்ன சொன்னீங்க? வெளியே கூட்டு போனா சதீஷ் ப்ரோ சாப்பாடே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல
போங்க எப்படி இந்த இப்ப சூஸ் பண்ண கடைக்கே தான் ஃபர்ஸ்ட் வந்தோம்ல, அந்த கடைக்கே தான் ஹெச்ஆர் வந்திருக்கோம். அதுவுமே வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் பண்ணுவானுங்க. நம்மள தேடி வந்துட்டு 2 பைத்தியங்க வந்துருச்சு. நீங்க தான் இந்த கலர் தான் வேணும் அப்படி நீங்க தான் சொல்லல, அவங்க தான் பண்ண தப்புல. ஆமாங்க, நான் வந்துட்டு நீங்க தான் பண்ண செலக்ஷன். நான் வந்துட்டு பச்சை கலர்ல கேட்டேன். இருங்க vlog பண்ணிட்டு வரேன், நான் vlogger. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பச்சை கலர் பிளேசர் அந்த மாதிரி பிஸ்தா கிரீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஐடியாவில் வச்சுருந்தோம். அப்புறம் வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ஹாப்பினஸாகவே இல்லை. அதனால அவங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம்னா அவங்க பிங்க் ஏதோ பார்த்து வச்சுருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக நம்ம ட்ரெஸ் மாற்றினா பசங்க தான் பொண்ணுங்க பிங்க் செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணுங்க அது சொல்லுவாங்க. இப்பயே பாரு விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு வசனமா பேசிட்டு இருக்க, நீ படுத்து தூங்கிட்டு இருக்க. எந்தடா ஏய் நான் தான் மாப்பிள்ள இரு இவனுங்க சோனா காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு அதான் அந்த பாலிடெக்னிக் டுட்டோரியல் நாளைக்கு போயிட்டு அரியர் எக்ஸாம் எழுதுற வேலையை பாரு. சனிக்கிழமை வேலைக்கிழமையா? சனிக்கிழமை ஓகே. ஏய் நாளைக்கு போய் படிக்கிற வேலையை பாருடா. இருங்க சார், நான் போய் உள்ள போய் புடவை பார்த்துட்டு வரேன். ஐயோ முடியலனால எங்களுக்கு நான் மேரேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிடுச்சா ஐயோ பர்ச்சேஸ்னே வேலை வர மாட்டேங்குது. ஏய் உனக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிறேன். பொண்ணு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கு. எங்கே ஆமாம்ல பேசுகிற இன்னும் பண்ணல. ஓகே நம்ம ஜூன் 1 அன்னைக்கு பேச வீல் பண்ணலாம். நீ என்ன பண்ணுவ? பேசுறீங்க. அம்மா யார் உங்க வீட்டுக்காரரு? பத்திரிக்கையில் எவனோ ஒருத்தன் மிஸ்டேக் உன் பேரும் என் பேரும் போட்டிருக்கோம். நமக்கு தாங்க கல்யாணம். அப்படிதான். மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 6 மணி. இன்னும் வந்துட்டு பர்ச்சேஸ் முடியல. துணி கடை அங்கே இருக்குது. அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் சாபாசா மட்டும் ஓடி வந்துட்டோம். சாபாசா நம்ம குடும்பத்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சா? நானும் சாபாசாவும் ஓடி வந்துட்டேன். அந்த ஓடி இல்லை, ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருந்தேன். கடுப்பாக இருந்துச்சு. இவங்க கூட வந்தாலும் வந்தோம். அப்புறம் ஃப்ரீ அட்வைஸ் ஹெச்ஆர், உங்களுக்கு ஃபியூச்சரில் கல்யாணம் ஆக போகுதுன்னா தயவு செஞ்சு லேடிஸோட பர்ச்சேஸ் மட்டும் போகாதீங்க. அந்த படம் பேர் என்னது? தனுஷ்ல அந்த படம் பேர் போது சொல்லுவாங்களே. எனக்கு அந்த பேர் தான் வாயில வருது. யாரடி நீ மோகினி. யாரடி மோகினி மாரி தான் உங்களுக்கும் கதியாகும். அதனால வந்துட்டு லேடிஸோட மட்டும் பர்ச்சேஸ் வராதிங்க. வண்டி எடு போகலாம். சாவி கொடுத்ததான் வண்டி எடுத்தான். என் நிலமை பார்த்தீங்களா, இப்பவே குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. யாரு கவலைப்படாதீங்க. மொண்டாட்டி முதல்ல கொடுத்துறா வடிப்பாடா. டே நீ எல்லாம் செகண்ட் தான். சரி வா எல்லாம் ஒன்னா பிரிக்கலாம் வாங்க. ஏய் ஐஸ்கிரீம் வேணுமா? நான் வர மாட்டேன். ஓடி வரே. இந்த நீ புடிச்சிட்டு வா. நானே வரேன். என்னை கடைசியில் ஐஸ்கிரீமுக்கு கூப்பிட்டீங்களே. ஐஸ்கிரீம் வேணுமா? அதான் மாமியார் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அங்கே காலி ஆயிட்டு இருக்கு.